நம்ம Bootstrap யூஸ் பண்ணி வெப் டெவலப்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி Bootstrap alert என்ற காம்போனண்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் பாண்டு அண்ட் வெல்கம் டு கோடிங் அவேர்னஸ். ஸோ இன்னும் நீங்கள் கோடிங் அவேர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எவ்ரி வீக் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜென்ரலாக அலர்ட் காம்போனண்ட்னா என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ ஒரு அலர்ட்ன்றது யூஸருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து யூஸர் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷனும் இல்லை ஏதாவது ஒரு சிவியாரிட்டி பேஸ் பண்ணி ஒரு அலர்ட், எக்ஸாம்பிள் வந்து ஒரு எரர் இருக்குது, இல்லை நீங்கள் பண்ண ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை யூஸருக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த அலர்ட். ஸோ இதோட டிசைன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சிவியாரிட்டி வித் மெசேஜ். ஸோ அந்த சிவியாரிட்டி இருக்கணும் ப்ளஸ் கரெக்டான மெசேஜ் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ வந்து அந்த ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் அலர்ட் வரும். ஸோ இந்த அலர்ட் பார்த்திங்கன்னா நான் இன்டரப்டிங் வேல இருக்கணும். ஸோ அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது அந்த அலர்ட் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதோட யூசேஜ் பார்த்திங்கன்னா, ஸோ மெசேஜ் ஃபார் த யூசர்ஸ் அட்டென்ஷன். ஸோ யூசர் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும். ஸோ சம்ஹவ் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் முடித்த அப்புறம் யூசருக்கு வந்து சக்ஸஸோ எரரோன்ற ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த அலர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ நாட் ஃபார் ரெகுலர் கண்டென்ட். ஸோ ரெகுலர் கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ராசஸை டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து இந்த அலர்ட் காம்போனன்ட் வச்சு டிஃபைன் பண்ண தேவையில்லை. ஸோ ஏன்னா ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் யூஸரோட அட்டென்ஷன் தேவைப்படுறதுக்கு மட்டும் தான் இதை கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது எந்த கான்டெக்ஸ்ட்டில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித்தவுட் இன்டரப்ஷன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் இருக்குது யூஐயில். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அக்கார்ட் என்ன பார்த்தோம், ஸோ லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளே எந்த அக்கார்டின் வேணாலும் நீங்கள் ஒரு அலர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ கோட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, ஸோ பேசிக்காக ஒரு HTML ஃபைல் இருக்குது. நம்ம Bootstrap CSS JavaScript இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போது அலர்ட் டிஃபைன் பண்ணோன்னா ஒரு டிவ்வை டிஃபைன் பண்ணிவிட்டு அதில் Bootstrap கிளாஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அலர்ட்னு போடுறோம். அலர்ட் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அலர்ட்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வந்திருக்கு. அலர்ட் இன்ஃபோ. ஸோ இப்படி கொடுத்தோன்னா ஆக்சுவலாக ஒரு இதுதான் அலர்ட்டோட டிசைன். ஸோ ஒரு இன்ஃபோன்றது ப்ளூ கலர் மீன் பண்ணுது. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் யூஸருக்கு. ஸோ இது மாதிரி தான், இதுதான் பேசிக்காக ஒரு அலர்ட்ன்றது. ஓகே, அலர்ட் இன்ஃபோ. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அலர்ட் சக்ஸஸ். இப்போ யூஸர் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஆக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அலர்ட் சக்ஸஸ். ஸோ இதோட கலர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அலர்ட் சக்ஸஸ். ஏதாவது எரர் வருது அப்படின்னா அலர்ட் டேஞ்சர். ஜஸ்ட் வந்து கிளாஸை மாற்றணும் நீங்கள். அலர்ட் டேஞ்சர். ஓகே, ஸோ அலர்ட் டேஞ்சருக்கு ஸோ அதோட கலர் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா வார்னிங் யூஸ் பண்ணலாம். வார்னிங். ஸோ வார்னிங்க்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒரு ஆரஞ்சு ஆர் எல்லோ கலர் மாதிரி வரும். ஸோ இதுதான். ஸோ இது மாதிரி மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது. மேபி அலர்ட் ப்ரைமரி ஆர் செகண்டரி யூஸ் பண்ணலாம், இல்லை லைட் டார்க் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போது லைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த கலரும் இல்லாமல் வரும். ஓகே, லைட். ஸோ கலர்லாம் எதுவும் இல்லை, ஒரு லைட் கலர் இருக்கும். சிமிலராக டார்க் யூஸ் பண்ணலாம். டார்க் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அலர்ட் டார்க் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போது இந்த அலர்ட் வந்து யூஸர் எப்படி டிஸ்மிஸ் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸாம்பிள் வந்து இன்ஃபோல் ஆட் பண்ணுவோம். அதுக்கு பார்த்தோன்னா அலர்ட் டிஸ்மிஸபிள்னு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக அங்கே ஒரு சிம்பிள் வரும். அது எப்படி வரும்னா, டிஸ்மிஸபிள் ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பட்டன் ஆட் பண்ணோம். டைப் பட்டன்
class button close. ஸோ இப்படி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இங்கே ஒரு க்ளோஸ் பட்டன் வந்துடும். இது கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகணும். ஸோ ஆக்சுவலாக இப்போ க்ளோஸ் ஆகணும்னா நம்ம அந்த டேட்டா ஆட்ரிபியூட் ஆட் பண்ணணும். ps dismiss equal alert. ஓகே, ஸோ அலர்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா இது டிஸ்மிஸ் ஆகிடும். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், இது டிஸ்மிஸ் ஆகிடுச்சு, இன்ஃபோ போயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்மிஸ் ஆனதே தெரியல. இதுக்கு ஒரு அனிமேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சில கிளாஸ் ஆட் பண்ணலாம். ஃபேட் ஷோ அப்படின்ற கிளாஸ் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, ஸோ அது ஸ்மூத்தாக ஃபேட் ஆகிட்டு அது ஹைட் ஆகும். ஸ்மூத்தாக ஃபேட் ஆகும், அதுதான் அந்த ஃபேட் மீனிங்கு. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக அலர்ட்ன்றது. ஸோ இது மாதிரி நீங்கள் டிஸ்மிஸபிள் கிளாஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பட்டன் ஆட் பண்ணி டேட்டா ஆட்ரிபியூட் ஆட் பண்ணால் அது டிஸ்மிஸ் ஆகிடும். ஸோ இந்த கண்டென்ட்டோட இது நம்ம எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணோன்னா ஸ்ட்ராங் இன்ஃபோ. ஸோ இது ஸ்ட்ராங். ஸோ இது மாதிரி நம்ம அதுக்குள்ளே என்ன HTML வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக அலர்ட்ன்றது. ஸோ இன்னும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அலர்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.